Hi students, welcome to Senior Frame Velour. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது previous year question உடைய rewind series உடைய polity உடைய இரண்டாவது series. ஓகேங்களா? இது பாத்துக்கிட்டீங்கன்னா polityல நம்ம இந்த series ஃபுல்லா previous year question ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு 2 அல்லது 3 டாபிக்ஸ் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பாக்கும்போது polityல ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் டாபிக்ல preamble, schedule, part of constitution இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றியம், அதாவது யூனியன் and its states, union territory, குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், DPSP. ஓகே, சிட்டிசன்ஷிப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், DPSPனா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, அதுவும் கடைசி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் எடுத்துருப்போம். இது ரெண்டு ஃபேக்சுவல் டேட்டாஸ் தான், எல்லாமே இயர் அந்த மாதிரி தான் வரும். அதை மட்டும் பார்த்தா போதும். அது மட்டும் கொஞ்சம் கான்செப்ட், ரெண்டுமே கொஞ்சம் கான்செப்டா நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ரைட், எடுத்து போலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். அதாவது மொழிவாரியாக அடிப்படையில், ஓகே, மொழிவாரியாக அடிப்படையில் பம்பாய் மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம இந்த क्वेश्चन கேட்கறதுனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களை எப்படிதான் பிரிச்சாங்க, ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிக்கும் போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி நம்மளுடைய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. ஓகே, அது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் தெரிஞ்சுக்கணும். என்ன டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரிஜினலா பிரிக்கப்படும் போது மாநிலங்கள் பிரிட்டிஷ் எப்படி விட்டு சென்றதோ அதே மாதிரிதான் இருந்தது. மெட்ராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம், மத்திய மாகாணம், இந்த மாதிரிதான் இருந்தது. பஞ்சாப் மாகாணம் இப்படிதான் இருந்தது. ஆனால் காலங்கள் போக போக நிறைய மாறுதலுக்கு உட்பட்டது. அதுவும் 1953 தான் முதல் முறையாக ஒரு டிமாண்ட் வந்தது. அந்த டிமாண்ட் நம்ம மாகாணத்துல, மெட்ராஸ் மாகாணத்துல அந்த டிமாண்ட் வந்தது. என்ன டிமாண்ட்? பொட்டி ஸ்ரீ ராமலு அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, மொழி வாரியாக தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு மட்டும் தனியாக ஒரு மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திவதியில், ஒரு காந்திவதியில் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன், எங்க நாட்டு எங்க மக்களுக்காக தனியா ஒரு மாநிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெட்ராஸ் மாகாணத்துல இருக்கிறனால தமிழ் மக்கள் அதுல டாமினேட் பண்றாங்க, தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு அதுல உரிமைகள் மறுக்கப்படுது, அதனால எங்களுக்கு தனியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து இறந்தே போயிட்டாரு. இதனால தெலுங்கு பேசக்கூடிய மக்களிடையே மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் ஏற்பட்டது, அது வன்முறையாக மாறியது. அதனால காலங்கள் போக போக, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியும் டிமாண்ட் இருந்தது, மாநிலங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது நிறைய கமிட்டிகள் போட்டாங்க. ஓகேங்களா? ஜேவிபி கமிட்டி, ஃபசல் கமிட்டி சொல்லிட்டு நிறைய கமிட்டி போட்டாங்க. ஏன்னா எல்லா கமிட்டியும் வேணாம் சொன்னது. கடைசியா இந்த போராட்டத்துக்கு அப்புறம் 1956 ஆண்டு, ரொம்ப முக்கியமானது, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம்? 1956 ஆண்டு. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து 53 அவர் இறந்த உடனே போட்டிருப்பாங்க. சட்டம் வந்து 56 வந்தது. 56 வந்ததுக்கு அப்புறம் 1956 நிறைய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அதான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாநிலங்களை நிறைய பிரிச்சாங்க. அதில் பிரிக்கப்பட்டதுதான் மദ്രാஸ் மாகாணத்திலிருந்து கேரளா என்ற புதிய மாநிலம், ஆந்திர பிரதேஷ் என்ற புதிய மாநிலம். ஆல்ரெடி மைசூர் இருந்தது, மைசூர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய மாகாணம், ஜம்மு காஷ்மீர் தான் ஆல்ரெடி இருந்ததுதான், இந்தியாவோட சேர்ந்து இருந்தக்கூடிய பகுதிகள் தான். ஓகேங்களா? அப்போ இப்படி ஃபர்ஸ்ட் 1956 தான் நிறைய மாநிலங்களுக்கு என்னது அந்த உருவான நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம். அப்படிதான் தமிழ்நாட்டிலேயே ஆக்சுவலா தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1956 நவம்பர் 1 தான் இந்த சட்ட நடைமுறைக்கு வந்து தமிழ்நாடு தனியாக உருவாகி இருக்கும். அதை தமிழ்நாடு தினமாக ஏடிஎம்கே இருக்கும்போது கொண்டாடுவோம், டிஎம்கே இருக்கும்போது அப்படியே வந்து தமிழ்நாடு தினமாக தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்ட டேவை கொண்டாடுவோம். ஓகேங்களா? அதாவது மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது பெயர் மாற்றப்பட்டது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு நாடு உருவாக்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1950 நவம்பர் 1. அதே டைம்ல தான் கேரளா உருவாக்கப்பட்டது. அதனால தான் கேரளா நிறைய மாநிலத்துக்கு அந்த டே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்க என்ன கேள்வி, பம்பாய் மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? ஓகேங்களா? இப்போ காலங்கள் போகுது, 56 பிரிக்கப்பட்டது, காலங்கள் போகுது. அதுக்கப்புறம் புதிய புதிய டிமாண்ட் உருவாகுது. ஏன்னா பெரிய பெரிய மாநிலங்களை ஒரே ஒரு ஆளுமையால நிர்வாகம் பண்ண முடியல.
அதனால பெரிய மாநிலங்களை 2-3ஆக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது பம்பாய் மாநிலம் 1960ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்டது. எப்படிதான் பிரிக்கப்பட்டது? ஒரு சைடு மராத்தி பேசக்கூடிய மக்களுக்கு என்று மகாராஷ்டிரா என்றும், இன்னொரு சைடு குஜராத்தி பேசக்கூடிய மக்களுக்கு குஜராத் என்றும் தனியாக பிரிக்கப்பட்டது. மிகப்பெரிய பம்பாய் மாகாணம். ஓகேங்களா? அந்த காலத்துல பம்பாய் மாகாணம் பெருசு. குஜராத் ஃபுல்லா, இந்த சைடு மகாராஷ்டிரா ஃபுல்லா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மாநிலம்ங்கிறத. ஓகேங்களா? அதான் மராத்தி, அதான் மொழி வாரியாக மராத்திய பேசுறவங்களுக்கு மகாராஷ்டிரா, குஜராத்திக்கு குஜராத். ஓகேங்களா? அப்ப 1960ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ரைட், 60s ஞாபகம் வச்சுக்கோங்க. 60ல கரெக்டா 60ல உருவாக்கப்பட்டது. ரைட், இந்த இயர் முக்கியம். இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது பார்த்து வச்சுக்கணும். பின்னாடி கொஸ்டின்ஸ் வருது பார்க்கலாம். அப்புறம் தமிழ்நாடை வச்சு ஒரு கொஸ்டின். என்ன சார் தமிழ்நாடை வச்சு ஒரு கொஸ்டின்னா, தமிழ்நாடு நான் சொன்ன மாதிரி 1956 நவம்பர் 1 புதிய மாநிலமாக, தனி மாநிலமாக மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்ட போது அதில் எத்தனை மாவட்டங்கள் இருந்தது? அது ஒரு கேள்வி. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு தொடர்பான ஒரு கேள்வியா இருந்தாலும் பாலிட்டியில இன்க்ளூட் ஆகும். அதனால பாலிட்டி தான் வச்சிருக்கிறோம். மொத்தம் 13 மாவட்டங்கள் இருந்தது. ஓகேங்களா? தமிழ்நாடு சொல்லிட்டு தனியா இருக்கும்போது 13 மாவட்டம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனித்தனியா கூட்டி இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் ஆச்சு. ஆமா, போன 2 வருஷம் முன்னாடி கூட நிறைய மாவட்டம்லாம் உருவாக்குனாங்க. திருநெல்வேலியை 2ஆக பிரிச்சாங்க, வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்தார்கள், காஞ்சிபுரத்தை 2ஆக பிரித்தார்கள். இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களை பிரித்து 32 மாவட்டம் 38 மாவட்டமாக இன்க்ரீஸ் ஆகிவிட்டது. ஓகேங்களா? அப்ப இதுவரைக்கும் வரலாற்றில் பிரிக்கப்படாத மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நீலகிரி, கன்னியாகுமரி, சென்னை. ஓகேங்களா? 2 மாவட்டமும் பிரிக்கவே படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட், எனிவே 38 மாவட்டம் இப்போது இருக்குது. தொடக்கத்தில் வெறும் 13 மாவட்டங்கள் தான் இருந்தது. ஓகே, அடுத்து பாருங்க, மேட்ச் தி ஃபாலோயிங், அதாவது ஆண்டுகள், அதாவது மாநிலங்கள் அதோடைய ஆண்டுகள். எப்போது இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா சரி, இங்கிலீஷ் மீடியத்துல இது 1 வரும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 1963 இதுதான் மிஸ்டேக்கா இருக்கு. சரிங்களா? தமிழ் மீடியத்திலே கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் மீடியத்தில் 1963, இது 63 தான் போடுறேன். ஏன்னா 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குல்ல. 63 ரைட், பார்க்கலாமா? இப்போ நான் மாநிலம் பாருங்க, கேரளா. இப்போ நான் சொன்ன கதையை வச்சு நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம். கேரளாவும் தமிழ்நாடும் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்ட மாநிலம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடும் 1956, கேரளாவும் 1956 தான். அப்போ கேரளாவுக்கு 3. ஓகே, முடிஞ்சதா? இப்பதான் பார்த்தோம் மகாராஷ்டிரா மாநிலம் எப்போ உருவாக்கப்பட்டது சொன்னோம், 1960 உருவாக்கப்பட்டது. அப்போ மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட். எப்பவுமே பொறுத்துக மாதிரி கொஸ்டின்ல தெரிஞ்சதை மார்க் பண்ணுங்க. ஓகே, தெரியாத உட்காந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்றதை விட தெரிஞ்சது ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சா கூட போதும், அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்டே தெரியலன்னா அப்செட் ஆயிடக்கூடாது, மார்க் பண்ணுங்க. ஓகே, அப்போ 3, 4 இது நமக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த 2 கொஸ்டின் பார்த்ததுல இருந்து கதையை வச்சு தெரிஞ்சது. இதை வச்சு மட்டும் நம்ம ஆன்சர் முடியுமா பாருங்க. ஏக்கு 3, சிக்கு 4, ஏக்கு 3, சிக்கு 4 இந்த இருக்கு பாருங்க. அவ்வளவுதான், ஏக்கு 3, சிக்கு 4 சொல்லிட்டு வேற ஆப்ஷனே கிடையாது. இது மட்டும்தான் இருக்கு. இதை லாக் பண்ணிட்டு வந்துடுங்க. மீதி இது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல. இப்படிதான் பொறுத்துக அட்டன் பண்ணலாம். எளிமையா தான் இருக்கும். பொறுத்துக்க நான் எப்பவுமே சொல்றது, பொறுத்துக்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா எந்த எக்ஸாமா இருந்தாலும் எளிமை. அந்த டாபிக் நீங்க ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா எளிமை தான். ஓகேங்களா? அப்படிதான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? வேறுபடி ஹரியானா மாநிலம் 1966ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. நாகாலாந்து மாநிலம் 1963ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? நாகாலாந்து தான் பார்த்தீங்கன்னா ட்ரைபல். ஓகேங்களா? பழங்குடியின மக்களுடைய இது இருந்தது. தனி மாநிலமா 1963. ஏன்னா அவங்க தனி நாடு கேட்டுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. சொன்னா 1960கள் தான் நாகாலாந்து மக்கள் நாகா பழங்குடியின மக்கள் தனி நாடு கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் வலுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்த பிரச்சனை சமாளிப்பதற்காக அன்னைக்கிட்ட எடுத்து தனி மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்தாங்க. ஓகேங்களா? அடுத்து ஹரியானா. ஓகேங்களா? பஞ்சாப் ஹரியானா 2ஆ பிரிச்சாங்க. 2க்குமே ஒரே கேபிட்டல் சண்டிகர் தான். ஓகேங்களா? அது 1966 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ரைட், பாருங்க, இதே நம்ம நிறைய மாநிலம் படிச்சிருக்கோம், பார்த்துக்கோங்க. இதெல்லாமே இந்த பீகார், அசாம், மத்திய பிரதேசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாவே 1956 இருந்த மாநிலம் தான். ஜம்மு காஷ்மீர் இது எல்லாமே. ஓகேங்களா? ரைட், அடுத்து பாருங்க, நான் சொன்ன கொஸ்டின் பாருங்க, மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஓகேங்களா? ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டதான் கேட்கிறாங்க, கமிஷன் தான் கேட்கிறாங்க. ஓகேங்களா? சட்டம் வந்தது 1956, ஆணையம் வந்தது 1953. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 1953 ஆணையம். ஓகேங்களா? என்ன ஆணையம்? மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? முடிஞ்சதா? ரைட், அடுத்து சட்டம் பார்த்துட்டோம். இதுக்கு பேக்ரவுண்ட்ல ஃபசல் கமிட்டி இருக்கும். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, அடுத்து குடியுரிமை பத்தி கேள்விகள் வருது. குடியுரிமை ஃபர்ஸ்ட், குடியுரிமைனா என்ன, இந்தியாவில் என்ன வகையான குடியுரிமை தெரிஞ்சு. குடியுரிமை ஒண்ணு இல்லை, நான் இந்தியாவுடைய பிரஜை, இந்தியாவுடைய ஒரு குடிமகனாக இருக்கிறதுனால நான் ஒரு சில உரிமைகளை நான் அனுபவிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சில அரசியல் சார்ந்த உரிமைகளும் சுதந்திர உரிமைகளும் எனக்கு வழங்கப்படுகிறது இந்தியாவுடைய பிரஜை என்பதால். ஓகேங்களா? குடிமகன் என்பதால்.
இதே இது மற்ற ஃபாரினருக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஒரு சில ரைட்ஸ் கிடைக்கும், ஒரு சில ரைட்ஸ் என்ன கிடைக்காது, ஃபாரினர் வெளிநாட்டு மக்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அதனாலதான் இது குடிமகன் ஃபாரினருக்கு டிஃபரன்ஸ் உண்டு. நிறைய இடத்துல குடிமகன் சிட்டிசன், இன்னொன்று ஏலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏலியன்னா நம்ம நினைச்சிட வேற்று ரகவாசி வராரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஏலியன்னாலும் என்னது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபாரினர் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்றாங்க, புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஸா இருக்குது. ஓகேங்களா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சொல்லுவாங்க. இந்தியா ஒற்றை குடியுரிமை கொண்டுள்ளது, ஒரே ஒரு குடியுரிமை தான் இருக்கும். ஓகேங்களா? இது அமெரிக்கா போனா இரட்டை குடியுரிமை. என்ன இரட்டை குடியுரிமை? மத்திய பகுதிக்கு ஒரு குடியுரிமை, மாநிலங்களுக்கு ஒரு குடியுரிமை அப்படின்னு இருக்கும். ஒரு நபர் அமெரிக்காவோட சிட்டிசனா இருக்கிறேன்னா நான் யூஎஸ்ஏவோட சிட்டிசனாகவும் இருப்பேன், புளோரிடா மாகாணத்தோடைய சிட்டிசனாகவும் இருப்பேன். அங்கதான் இருக்குது. ஓகேங்களா? ஆனா நம்ம இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் யூகே மாதிரி. ஓகேங்களா? ரைட். அப்படி பார்க்கும்போது சிட்டிசன்ஷிப் எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த பார்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 5 இருந்து 11 வரைக்கும் பகுதி 2ல இருக்கு. ஓகேங்களா? பகுதி 2ல இருக்குது. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 5 இருந்து 11 பகுதி 2. ஓகேங்களா? பகுதி 1 என்ன பார்த்துருக்கோம், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. பகுதி 3 என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பகுதி 4 என்ன, டிபிஎஸ்பி. பகுதி 4A என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த மாதிரி பார்ட்ஸ் தான் வரிசையா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி குடியுரிமை வாங்குவதற்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. குடியுரிமை சட்டம் ரொம்ப முக்கியமானது. கேள்வி கேட்பாங்க, 10th புக்கில் இருந்திருக்கு. குரூப் 4க்கெல்லாம் ஸ்கூல் புக் லெவல் தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நம்மளுமே மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கை கவர் ஆகிற மாதிரி கொஸ்டினையும் 11th 12th வரைக்கும் கவர் ஆகணும். அதையும் நீங்க படிக்கணும். சும்மா 10th வரைக்கும் படிச்சுட்டு பார்ட்டி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. 11th 12th நிறைய டேட்டாஸ் இருக்குது, அதையும் படிக்கணும். அப்படி பார்க்கும்போது 10th புக்லேயே ஒரு டேட்டா இருக்கும், குடியுரிமை சட்டம் 1955 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேடா? அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்களேன். ஒரு நாட்டுல குடிமகன் ஆவதற்கு பல வழிகள் இருக்கும் ஒவ்வொரு நாடுகள்ல. ஆனா நம்ம நாட்டுல என்ன வழி அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு நபர் வந்து 1000 கோடி கடன் வாங்கிட்டு ஓடியே போயிட்டாரு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காலங்களில் ஒரு ஃபேமஸ். ஓகேங்களா? கிரிக்கெட் எல்லாம் பார்ப்பீங்கன்னா அவர் தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபி டீமுடைய ஓனர் ஒரு காலத்தில். ஓகேங்களா? அவர் தான் யார் அப்படிப்பட்ட விஜய் மல்லையா. கிட்டத்தட்ட 5000-6000 கோடி ரூபாய்களை கடன், ஒவ்வொரு பேங்க்லையும் கடன் வாங்கிட்டு இப்போ நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் யாரும் என்ன செய்ய முடியல, அரெஸ்ட் பண்ண முடியலை. ஓகேங்களா? அது என்ன சார் யார் அரெஸ்ட் பண்ண முடியலன்னா, அவர் வந்து இப்போ யூகேவோட சிட்டிசனாக மாறிட்டார். அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அங்க பல கோடி இன்வெஸ்ட் பண்றாரு. அப்படியே தூக்கி அங்க நாட்டு குடியுரிமையை கொடுத்துட்டாங்க. இதே மாதிரிதான் இங்க இந்தியாவில் ஒரு நபர் குடிமகன் ஆகணும்னா என்னதான் வழி? 1, பிறப்பின் அடிப்படையில் ஆகலாம். இந்தியாவில் பிறந்தால் அவர் குடிமகனாக மாறலாம். அடுத்து மரபு வழியில் இந்தியாவில் ஒரு நபருடைய மூதாதையர்கள் இந்தியாவில் குடிமகனா இருக்காங்களா, அந்த வழி மூலமாக ஆகலாம். பதிவு முறை, வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அங்க உங்க சிட்டிசன்ஷிப்பை துறந்து விட்டு, அதை விட்டு கொடுத்து விட்டு இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு பதிவு உண்டு, அந்த பதிவை பண்ணிட்டு சில நாட்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதன் மூலமாகவும் சிட்டிசன்ஷிப் பெறலாம். சூப்பர், பதிவு முறை. அடுத்து இயற்கை மயமாக்கல், நேச்சுரலைசேஷன் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கரெக்டான வார்த்தை நேச்சுரலைசேஷன். அப்படின்னா கவர்மெண்டே ஒரு சில டைம்ல முன் வந்து சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கலாம். எப்படி வருங்க, கவர்மெண்டே. அப்படிதான் அன்னை தெரசா அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்பட்டது. பாகிஸ்தானுடைய ஒரு ஃபேமஸான பாடகர் ஒருவருக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்பட்டது. பாருங்க, பாகிஸ்தானுடைய ஃபேமஸான பாடகருக்கு இந்தியாவுடைய குடியுரிமை வழங்கப்பட்டது. அதான் எப்படி, கவர்மெண்ட் நினைச்சா முடியும். அந்த கவர்மெண்ட் நினைக்கிறதுங்கிறதுக்கு பேர் தான் நேச்சுரலைசேஷன், இயற்கை மயமாக்கல். அப்போ இந்தியாவில் ஒரு நபர் குடியுரிமை வாங்குவதற்கு 1, 2, 3, 4 4 வழிமுறைகளையும் குடியுரிமை வாங்கிக்கலாம், தாராளமா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இதுதான் வந்து குடியுரிமை வாங்குவதற்கான வழிகள். அடுத்து பாருங்களேன், குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்று. ஓகேங்களா? ஒரு நாட்டுடைய குடிமக்கள் யார், குடிமக்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்களேன், குடிமக்கள் முழு சிவில் உரிமையை அனுபவிக்கிறார்கள். கரெக்டு தான். இப்ப நான் இந்தியாவுடைய குடிமகனா இருக்கிறேன்னா இந்தியாவுடைய ஃபுல் சிவில் ரைட்ஸையும் நான் பெற்றுக்கொள்ளலாம்ப்பா, நான் எடுத்துக்கொள்ளலாம் ஃபுல் சிவில் ரைட்ஸையும். ஓகேங்களா? அப்ப நான் ஒரு குடிமகன் தான். ஃபுல் சிவில் ரைட்ஸ் கிடைக்குதுன்னா நான் குடிமகன். இது ஃபாரினர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஃபுல் சிவில் ரைட்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், சிட்டிசன்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் கம்யூனிட்டி, அதாவது அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உண்மைதான். நான் ஒரு சிட்டிசனா இருக்கிறதுனால எங்க ஊரோடைய சமூகத்துல நான் ஒரு உறுப்பினர். நான் அரசியலே ஒரு உறுப்பினர், அரசியல் கட்சியில உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அரசியல ஒரு உறுப்பினர். ஆமா, ஓட்டு போடுறது அரசியல நான் ஒரு உறுப்பினர் தானே. அப்போ இதுவும் 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா உட்காந்து நீங்க மனப்பாடம் பண்றது மூலமாக ஒன்றும் பேராது. புரியணும் கான்செப்ட், அதுதான் தியரியா புரிஞ்சுக்கணும். குடியுரிமைனா என்ன,
அந்த குடியுரிமை வாங்குறது மூலமா எனக்கு என்னதான் கிடைக்குது, என்ன உரிமை கிடைக்கும், என்ன உரிமை கிடைக்காது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை, சிட்டிசன் டு நாட் என்ஜாய் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முழுவதுமான தவறு. ஓகேங்களா? அவங்க ஒரு குடிமகனாக இருந்தா அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கும், சிவில் உரிமை இருக்கும், அரசியல் உரிமை இருக்கும். அப்படிதான் இந்த உரிமைகளை அவன் அனுபவிக்கிறான். ஓகேங்களா? அப்போ அரசியல் உரிமை இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குது அவனுக்கு. அப்போ 1, 2 இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் சரி. நமக்கு தவறு தானே கேட்கிறாங்க. 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தான் தவறு, 3 மட்டும் தவறு. சரிங்களா? மேற்படி குடியுரிமை இருக்கிறதா அவனுக்கு மத உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி உரிமை, எல்லா உரிமையும் உண்டு. ஓகே. அடுத்து பின்வரும் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு 5 எக்ஸாம் நடக்குதுல இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையிலும் ரெலவன்ஸான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? எது எந்த பிரிவில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டதுன்னா பிரிவு 21A, ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது? ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷனை பத்தி பேசுது. ஓகேங்களா? அதாவது 6 to 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்படுவதற்கான சரத்து தான் ஆர்டிகல் 21A. அப்போ ஆர்டிகல் 21 என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கான உரிமை. சரி ஏன் சார் இந்த ABC அப்படின்னா அதுவும் கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கும். அப்போ ஒரு நம்பருக்கு அப்புறம் கேபிட்டல் லெட்டர்ல இந்த ABC இந்த மாதிரி வரும்பொழுது அது புதிதாக சேர்க்கப்பட்ட ஆர்டிகல் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இது 21A இருக்கா, அப்போ புதிதாக தான் இதை சேர்த்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ புதுசா ஒன்று சேர்க்கணும், ஒரு விஷயத்தை நீக்கணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கொண்டு வரணும். ஓகே. அப்படி கொண்டு வரும்போது இதுக்காக என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா 66th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல புதிதாக சேர்க்கப்பட்டது இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு, 7 வருஷம் கழிச்சு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 2009ல கொண்டு வந்தாங்க. சரி, அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அரசியலமைப்புல கல்வியை பத்தி எங்குமே பேசலையே? அப்படிலாம் கிடையாது, பேசினாங்க. ஓகேங்களா? அதாவது ஆர்டிக்கல் வந்து 45லையும் பேசியிருக்காங்க, ஆர்டிக்கல் 39F நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 ஆர்டிக்கல்லையும் இலவச கட்டாய கல்வியை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல டிபிஎஸ்பியில பேசியிருக்காங்க. டிபிஎஸ்பியில் பேசியிருக்காங்கன்னா அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொண்டு வரணும்னு தான் அர்த்தம். அதனால தான் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. இது அடிப்படையில் தான் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் ரிசர்வேஷன்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த லோக்கல் ஏரியாவில் யார் தான் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டிடக்ஷனோட இலவச கட்டாய கல்வி, ஃபீஸ் இல்லாமல் ஓகேங்களா கட்டாய கல்வி கொடுக்கலாங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வாக்களிக்கும் உரிமை யாருக்கு இருக்குது? சங்கம் அமைக்கும் உரிமை யாருக்கு இருக்குது? பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை என்ன, குழந்தைகளோட உரிமைனா என்ன? ஃபர்ஸ்ட் இது அப்படியே இங்க மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? வாக்களிக்கும் உரிமைனா அது பண்பாடோட சம்பந்தமானதா? கிடையாது. சுரண்டலுக்கு எதிரான உரிமையா? கிடையாது. அரசியல் உரிமையா சுதந்திர உரிமையானா அரசியல் உரிமை தான். நான் ஓட்டு போடுறது எனக்கு அரசியல் உரிமை தான். ஓகே, 3. அடுத்து சங்கம் அமைக்கும் உரிமை. நான் ஒரு சங்கம் அமைச்சுக்கிறேன். என்ன சங்கம்? வருத்தப்படாத வாலிபர் சங்கமா? எதுனாலும் அமைச்சுக்கோங்க. ஓகே, அது உங்க விருப்பம். வருத்தப்படாத வாலிபர் சங்கமோ, விஜய் மக்கள் இயக்கமோ, எந்த இயக்கம்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அப்ப அதுக்கு பேரு சங்கம். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அமைப்புலாம். அதுக்கு பேரு சுதந்திரம் இருக்கு. ஓகே, அது ஒரு சுதந்திர உரிமை. அடுத்து பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, அதுதான் பண்பாட்டு உரிமை, கல்ச்சுரல். ஓகே, இந்த ஒரு உரிமையின் அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டை நம்ம போராடி வென்றோம். ஓகே, ஜல்லிக்கட்டை நமக்கு தடை பண்ணாங்கல்ல, அப்படி தடை பண்ணும்போது நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியலமைப்பிலேயே ஒரு ரூல் இருக்கு. அதை வச்சுதான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு திருப்பியும் ஓகேங்களா கேவியட் மனு அது இதுன்னு தாக்கல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு திருப்பி நடைமுறைப்படுத்திருக்காங்கன்னா அதுக்கு இந்த ஒரு ஆர்டிக்கல், இந்த ஒரு ரூல் தான் பயன்பட்டு. குழந்தை தொழிலாளர்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். ஓகேங்களா, முடிஞ்சு போச்சா? இதுதான் மேட்ச் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 19 ஆர்டிகல், இதுக்கு ஆர்டிகல் கிடையாது, இது பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகே, இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஆர்டிகல் உண்டு. 3412 ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்கதா? எஸ், எப்பவும் போல ஆர்டிகல் கேட்டிருக்காங்க. நீங்க படிக்க வேண்டிய ஆர்டிகல் ஆக்சுவலா வந்து கிட்டத்தட்ட மொத்தம் ஆர்டிகல் பார்க்கும்போது 400 ஆர்டிகல் இருக்கும். எல்லா ஆர்டிகலையும் படிக்கணுமா? ஆனால் கிடையாது. ஆனால் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்டிகல் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 to 51A வரைக்கும் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க, வேற வழியே கிடையாது. ஒரு சில பேர் தான் 14 to 32 வரைக்கும் படிச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் டிபிஎஸ்பி விட போறது கிடையாது. தயவு செஞ்சு டிபிஎஸ்பி தான் ரீசெண்டாக நிறைய கேள்வி கேட்குறாங்க. 14 to 51A வரைக்கும் கம்பல்சரி நீங்க ஆர்டிகலை மனப்பாடம் பண்ணியே ஆகணும். தூங்கிட்டு இருக்கீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு எழுப்பி ஆர்டிகல் 18 என்ன சொல்லுது,
ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 40 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 44 என்ன சொல்லுது. நான் சொல்றதுதான் முக்கியமான நம்பர்ஸ். இதெல்லாம் என்னன்னு கேட்டாலும் இது சொல்லுது யூனிஃபார்ம் சிவில் கோட், அடிப்படை உரிமையை பேசு, இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப சுலபமா எப்பவுமே ஞாபகம் இருக்கும். ஓகே சரி, இதை மட்டும் படிச்சா போதுமா, எல்லாத்தையும் அடிச்சிடலாமா? கிடையாது. 51A அப்புறம் ரேண்டமா ஆர்டிகல் படிக்கணும். 100வது ஆர்டிகல் என்ன, 123வது ஆர்டிகல் என்ன, ஃபேன்சியா இருக்கு பாருங்க 1 2 3. ஓகே 110வது ஆர்டிகல் என்ன, 143 ஆர்டிகல் என்ன, இந்த மாதிரிலாம் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் நீங்க படிச்சுக்கணும். 108 என்ன, இதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகே எனிவே அது அப்புறம் பார்க்கலாம். ஆர்டிகல் 15 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷனை பத்தி பேசும். அதாவது ஜாதி ரீதியாக, இனம் ரீதியாக, பாலினம் ரீதியாக என்னை பாகுபாடு காட்டக்கூடாது. பாகுபாடுக்கு டிஸ்கிரிமினேஷன் அப்படி சொல்லுவாங்க. அது ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 14 என்ன, 16 16 என்ன, பொது வேலையில எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு, சமமான வேலை வாய்ப்பு உருவாக்கணும். ஓகே கவர்மெண்ட் வேலைக்கு போறேன்னா எனக்கு ஈக்குவாலிட்டியா ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா, அது ரிசர்வேஷன் மட்டும் எக்ஸப்ஷன். ஓகேங்களா, ஆர்டிகல் 2. ஓகே ரெண்டாவது மேட்ச் பண்ணுது 16. ஆர்டிகல் 26 என்ன பேசுறேன், 25 26 27 மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு சரி மதம் சார்ந்த உரிமைகளே பேசும். சமய விவகாரம் நிர்வகிக்கும் சுதந்திரம் 26. 29 2 என்னன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. முடிஞ்சு போச்சு. எல்லாமே நேருக்கு நேராக தான் மேட்ச் ஆயிருக்குது. ஆப்ஷன் சி 1 2 3 4. ஓகேங்களா, ரைட். அடுத்து ஆக்சுவலா பாலிட்டியில ஒரு 2 வருடங்களாக எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்க, 2 வருடமா தான். ஓகே அதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரேர் தான். இப்போ அடிக்கடி கொஸ்டின் வருது. என்ன மாதிரி கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தோட சம்பந்தமாக ஏதோ பிரபலமான ஒரு நபர் வந்து கொட்டேஷன், ஓகேதா, ஒரு முக்கியமான கூற்றுகளை தெரிவிச்சிருப்பார். இது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, இது ஒரு திறவுகோல், ஓகேதா, இது இல்லைன்னா அரசியலமைப்பு இல்லாததற்கே சமம், இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இங்கிலீஷ் நல் அண்ட் வாய்ட், ஓகே கீ நோட், ஹாரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எந்த விஷயத்தை யார் சொன்னா இந்த விஷயத்தை படிச்சுக்கணும். ஓகே அப்படிதான் இங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவரே கொஸ்டினே சொல்லிட்டாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது அப்படி சொல்றாரு. இதயம் மற்றும் ஆன்மா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்றாரு. ஹார்ட் அண்ட் சோல். ஆமா, ஓகே. அப்போ எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. அப்போ எந்த ஆர்டிகல் கொடுத்துருக்கூடிய ஆர்டிகல் எது ரொம்ப முக்கியமோ அதுதான் வந்து யார் சொல்லியிருப்பா, அம்பேத்கர் அப்படி சொல்லியிருப்பாரு. அப்போ ஆர்டிகல் 32 தான் இருக்கிறதுலே முக்கியமானது. ஓகே அதனாலதான் அம்பேத்கர் இதயம் மற்றும் ஆன்மா அப்படி சொல்றாரு. இந்த 32 அவ்வளவு என்ன முக்கியமானது அப்படி பார்த்தீங்கன்னா, நீ உனக்கு கொடுத்துருக்கூடிய மொத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அங்க கொண்டு வந்து நிக்குது. ஓகேங்களா, மொத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னைக்கெல்லாம் மறுக்கப்படுதோ அன்னைக்கெல்லாம் நீ ஆர்டிகல் 32 பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பேர் தான் ஆர்டிகல் 32. என்ன சொல்லுவாங்கன்னா 5 ரிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, 5 ரிட்ஸ். ஓகேங்களா, 5 நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹேபியஸ் கார்பஸ் பின்னாடி கொஸ்டின் வருது, பார்க்கலாம் அந்த கொஸ்டினை பத்தி. ஓகேங்களா, ஆர்டிகல் 32 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூவை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல். ஓகேங்களா, நீதி பேராணைகளை பத்தி பேசும். அவசர கால நிலையின் பொழுது மக்களின் அடிப்படை உரிமைகள் என்னவாகும்னா தானாக நின்று விடும். உண்மைதான். ஓகேதா, அதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நடக்கும். என்னதான் நேஷனல் எமர்ஜென்சி, பினான்சியல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி. இதுல நேஷனல் எமர்ஜென்சியின் பொழுது வித்தவுட் ஆர்ம்டு ரிபெலியன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த கழகத்தின், ஓகே உள்நாட்டு கழகத்தின் பொழுது அல்லாமல் வேற ஏதாவது விஷயத்துல, வெளிநாட்டு பிரச்சனை, வெளிநாட்டு போர், இந்த மாதிரி விஷயத்துல இந்தியாவுக்குள்ள நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு சில ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா, சஸ்பெண்ட் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு நாடி 21 சஸ்பெண்ட் ஆகுமா? ஆகாது. ஏன்? ஏன்னா 21 வாழ்வதற்கான உரிமை, அது சஸ்பெண்ட் ஆனா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, திருப்பி யாருனாலும் உடனே கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்துடும். ஓகே அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து தளர்வாயிரும். அப்போ அதெல்லாம் சஸ்பெண்ட் ஆகுது. ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகும். இதுக்கு ஆக்சுவலா தனியாவே ஒரு ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 358, ஆர்டிகல் 359. சில 2 வகையான ரூல் உண்டு. ஒரு சில ஆர்டிகல் தான் வந்து பிரசிடென்ட் ஆர்டர் போட்டா கேன்சல் ஆகும். ஒரு சில ஆர்டிகல் பிரசிடென்ட் ஆர்டர் போடாம ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்றாங்க. கேன்சல் ஆகும், தானாகவே நின்று விடும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஒரு சில ஆர்டிகல்ஸ். அடுத்து பின்வரும் அடிப்படை உரிமைகளின் காவலன் எது அப்படி கேட்கிறாங்க. அதாவது மொத்த அடிப்படை உரிமைகளையும் யார் பாதுகாக்கிறா அப்படின்னு கேட்கிறாங்க. காவலன், ப்ரொடெக்ட் பண்றாங்க, கார்டியன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் அடிப்படை உரிமை போகுது, உங்களை யாரோ ஒருத்தவங்க பாகுபாடு காட்டுறாங்க, உங்களை யாரோ ஒருத்தவங்க வேலைக்கு போக கூடாம தடுக்கிறாங்க, உங்களை யாரோ ஒருத்தவங்க கடத்தி வச்சு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி டைம்ல எங்க போவோம்? போலீஸ்காரங்க கிட்ட போவோம். அதை தாண்டி ஃபைனல் இடத்துக்கு எங்க போவோம்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். அதுதான் என்ன சொல்றாங்க, இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் தான்
நம்ம அரசியலமைப்புடைய மொத்த பாதுகாவலன், அடிப்படை உரிமைகளுடைய காவலனும் அவன் தான். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, அதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதுக்கு ஆர்டிகல் தான் 32 பார்த்துருந்தோம்ல. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி, சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை, அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, இதுதான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அடுத்து சொத்துரிமை, இதுக்கு ஆர்டிகல் 19, இதுக்கு ஆர்டிகல் 25 இருந்து 28 வரைக்கும் இருக்கும். இதுக்கு ஆர்டிகல் வந்து 32, இதுக்கு ஆர்டிகல் கிடையாது. ஏன்னா சொத்துரிமை ஆர்டிகல் வந்து தனியா வந்து இருந்தது. ஓகேங்களா, அதை என்ன பண்ணிட்டோம், நம்ம டெலீட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிட்டோம், 31 இருந்து டெலீட் பண்ணிட்டு 307 கொண்டு போய் வச்சிருக்கோம். அப்போ இந்த மூணுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஆனா இது மட்டும் என்ன கிடையாது, அடிப்படை உரிமை கிடையாது. ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸா நம்ம வச்சுட்டோம். அப்போ வேறுபட்டதுன்னா இந்த மூணு ஒன்னே விஷயம், ஆனா இது மட்டும் வேறுபட்டது. அப்ப சொத்துரிமை தான் வேறுபட்டது. ஓகே, அடுத்து பாருங்க, நம்ம பேசணும் பாருங்க. நான் சொன்னது 5 நீதி பேராணைகள் கொடுத்துருப்பாங்க சொன்னோம்ல, அதுல 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மேண்டமஸ், ஹேபியஸ் கார்பஸ், செர்ச்சோரி, ப்ரோஹிபிஷன், குவா வாரண்டோ, இது மட்டும் கொடுக்கல. குவா வாரண்டோ. ஓகே, இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் புதுமையா தான் இருக்கும், புதுசா படிக்கிறவங்களுக்கு புதுமையா இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்தை படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். தமிழ் மீடியத்துல அந்த வார்த்தை தான் படிக்கணும் அவசியம் கிடையாது. தமிழ்ல இந்த வார்த்தைகள் இருக்குது. கட்டளை நீதி பேராணை, ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை, நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை, தடை செய்யும் நீதி பேராணை. அந்த வார்த்தையிலிருந்து அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்படிதான் பார்க்க போறோம். கட்டளை நீதி பேராணை, கட்டளை ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்றதுக்காக பயன்படுறோம். ஓகேடா, அப்போ டு ஸ்டாப். ஓகேங்களா, கட்டளை நீதி பேராணை. டு ஸ்டாப் இல்லப்பா, கட்டளைனா ஆணையிடல். ஓகேங்களா, 3வது. ஓகேங்களா, தடை செய்யும் தான் ஸ்டாப். ஓகேங்களா, தடை செய்யும் தான் ஸ்டாப். ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை, ஒரு நபரை கடத்தி வச்ச நபர் மறைமுகமாக இருந்தா அவரை ஆஜராக வைக்கிறதுக்கு பேர் தான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. உடலை கொண்டு வருவதற்கு பேராணை 4. ஓகேங்களா, அடுத்து நெறிமுறை இருத்தும் நீதி பேராணைனா சான்றளித்தல். ஒரு நபர் எப்படி எந்த வாய்ப்புகளை எந்த வழிகளை வேலைக்கு போனாருங்கிற விஷயத்தை காமிக்கிறது தான் சான்றளித்தல். 2. அப்ப 3 4 2 1 3 4 2 1 ஆப்ஷன் பி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ரைட். அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்றை கண்டறிக. சட்டப்பிரிவு, அதான் டிபிஎஸ்பி பத்தி கேட்கிறாங்கப்பா. அரசுக்கு நெறிமுறுத்தும் கோட்பாடுகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆர்டிகல் 36 இருந்து 51 வரைக்கும் இருக்குது. எஸ், கரெக்ட் தான். நானே சொன்னது ஆர்டிகல் 12 இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, 36 இருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி. டாக்டர் அம்பேத்கர் இதனை அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் என விரைவிக்கிறார். அம்பேத்கர் டிஸ்கிரிப்ஷன் நாவல் ஃபியூச்சர். ஆமாப்பா, அம்பேத்கர் வந்து ஆக்சுவலா டிபிஎஸ்பியை நாவல் ஃபியூச்சர் இருப்பாரு. ஆர்டிகல் 32 வந்து இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. 2 கம்மி, 2 கரெக்ட். இந்த கொள்கைகள் நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். ஐயோ, மகா தப்பு, இப்படிதான் சொல்லவே முடியாது. ஆக்சுவலா டிபிஎஸ்பிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டோடைய டியூட்டி. ஆனா அதை கட்டாயமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நீ கோர்ட்ல போய் கேஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், டிபிஎஸ்பி என்ன கொடுத்திருக்கு, மதுபானங்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஓகேடா, பசு வதைகளை தடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி, ரைட் டு ஒர்க், 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு கோர்ட்ல போய் கேஸ் பண்ண முடியுமான்னு முடியாது. ஓகேங்களா, அதை வச்சு கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா வேணா பண்ணலாம். ஆனா அது இருக்குங்கிறதுக்காக பண்ண முடியாது. அதனால அந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது, முடியாது. ஓகேங்களா, டிபிஎஸ்பி cannot be enforceable. ஓகேங்களா, cannot be enforceable. ஓகே, அப்போ முதல் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து 17வது क्वेश्चन. அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது டேஷ் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது பிரியாம்பிள் எதை பத்தி பேசுது, டிபிஎஸ்பி எதை பத்தி பேசுது அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே எதை பத்தி பேசுனா சமத்துவத்தை பத்தி தான் பேசுது. ஓகேங்களா, ஈகலிட்டேரியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சமத்துவமான ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்கு தான் ரெண்டுமே இருக்குது. உண்மைதானே? டிபிஎஸ்பி ஒரு கொள்கையே இருக்குது, சொத்து குவிப்பதை தடுக்கணும். ஓகேங்களா, எல்லாத்தையும் தடுக்கணும், எல்லாரும் எல்லாத்துக்கும் சமம் என்ற விஷயத்தை இதை வந்து உருவாக்குது. ஓகேங்களா, அடுத்து 18வது क्वेश्चन ஆன்சர் என்ன பாரு. மூச்சு வாங்குதுப்பா, கட் பண்ணிக்கிறதா தான். ஆமாப்பா, என்ன போட்டிருக்கீங்க? கரெக்டா? அதான் போல்ட் ஆயிருக்கு, மீதி எல்லாம் நார்மலாக தானே இருக்கு. ரைட், அப்போ அதான் ஆன்சர் கொஞ்சம் நம்பி சொல்கிறேன். இட் கோஸ் டு மகேஷ். கட் பண்ணிக்கோ, அதை தான் இதெல்லாம் கட் பண்ணிடுவேன் கேட்குறேன், பேசினது தான். ஆனால் ரீ
முடிய 2 क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चन 18வது क्वेश्चन பார்க்கறோம். வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படி சொல்றாங்க. ஓகே, அரசியலமைப்புடைய மனசாட்சி. அதாவது who described the DPSP and fundamental rights are the consigns. நான் சொன்னேன்ல, நெக்ஸ்ட் கொட்டேஷன்ஸ் வச்சு கேள்வி கேட்கறாங்க. அதனால 2 क्वेश्चंस முன்னாடியும் கேள்வி கேட்டிருக்காங்க. கடந்த 2 வருஷம் क्वेश्चन இருந்து எடுத்துட்டோம். அதனால இந்த இத்தனை क्वेश्चंस வந்திருக்குது. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு இந்த கொட்டேஷன்ஸ் முக்கியங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ப்ரீவியஸ் இயரையும் பார்த்து வச்சுக்கோங்க. புதுசா ஏதாவது லட்சுமிகாந்த் படிங்க, ஸ்கூல் புக்ல ஏதாவது கொட்டேஷன் இருந்தா படிங்க. இந்த ஒரு கொட்டேஷன் வந்து கிராவின் ஆஸ்டி அவர்தான், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடு 19வது क्वेश्चन. ஓகேங்களா? ஆர்டிகல்ஸ் கேட்கறாங்க. நான் சொன்னத 51A வரைக்கும் படிச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. ரேண்டமா கேட்டுருவாங்க. 36, 38, 45 இப்படிலாம் கேட்டுருவாங்க. அப்படி பார்க்கும்போது 40 நான் ஷார்ட்கட் சொல்லி தரேன் பாருங்க. தவறானதான் கேட்கறாங்க. எது இன்கரெக்ட்? 40 கிராம பஞ்சாயத்து அமைப்பு பேசுது. கரெக்ட் தான். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம ஊர்ல பஞ்சாயத்து பண்றதுக்கு 4 பேர் வேணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பஞ்சாயத்துனா 4 பேர் வேணும், 40 அப்படின்னு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 40. அடுத்து பொது சிவில் சட்டம், பொது சிவில் குறியீடு. கரெக்ட். ஓகேங்களா? அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடு. பொது யூனிஃபார்ம் அப்படின்னா சேமா இருக்கணும். அப்போ என்ன நம்பர் சேமா இருக்கு? 33, 44, 55 இதுதான் சேமா இருக்கும். நம்ம 40 கிட்ட தான் படிக்கிறோம். அப்போ டிபிஎஸ்பினாலே 40 கிட்ட தான். டிபிஎஸ்பினாலே 36ல இருந்து 51 வரைக்கும் தானே. அப்போ அதுல சேமான நம்பர்னா 33 வராது, 44 தான் வருது. அப்போ 44 பொது காமனா இருக்கும். கரெக்ட். ஓகேங்களா? யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஏன்னா எல்லாருக்கும் அனைவருக்கும் ஒரே சட்டம். இதுதான் பேசுது. அடுத்து 41 என்னன்னா விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு பத்தி பேசுறாங்க. இது கிடையாது, தவறு. ஓகேங்களா? விவசாயம் மற்றும் கால்நடை அமைப்பை பத்தி பேசுறதுக்கு ஆர்டிகல் என்ன இருக்குது? 48 இருக்குது. ஓகேங்களா? அதாவது பசுவதை, அனிமல் ஹஸ்பண்டரி, விலங்குகளை பாதுகாக்கணும், இதை பத்தி பேசும். அதுக்கு என்ன செய்யலாம்? பசுவதை பண்ணக்கூடாது. எதை வச்சு பண்ணுவாங்க? அருவாளை வச்சு வெட்டுவாங்க. அப்போ வெட்டு 8 அப்படின்னு படிச்சுக்கோங்க. 8ன்னு வந்தா வெட்டு. அப்போ வெட்டு எதை வெட்டுறாங்க? பசுமாடை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ ஆர்டிகல் 48க்கு இதை பேசுது. ஆர்டிகல் 41 அப்ப என்ன சார் பேசுது அப்படின்னா ரைட் டு ஒர்க்கை பத்தி பேசுது. ஓகே, இதை ஒர்க் பண்ணணும். ஓகே, நல்ல ஒர்க் பண்றதுக்கு உரிமை இருக்கு, இதை பத்தி பேசுறாங்க. அடுத்து ஆர்டிகல் 39A. ஓகே, 39Aன்னு வந்தா ஏ ஃபார் சின்ன வயசுல ஆப்பிள் படிச்சிருப்போம். இப்ப ஆப்பிள் சொல்லக்கூடாது, அட்வொகேட் அப்படின்னு சொல்றோம். நீ ஏதாவது கோர்ட் கேஸ்ல போயிட்டு நீங்க கேஸ்ல கோர்ட்ல அட்மிட் ஆயிட்டீங்க, அதாவது ஜெயில இருக்கீங்க, கோர்ட்ல வந்து ஆஜராக வச்சுக்கோங்க. உங்களுக்காக வாதாடுவதற்கு வக்கீல் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் சைடுல இருந்து உங்க தரப்புக்கு வாதாடுவதற்கு வழக்கறிஞரை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப தவறாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான். சரிங்களா? அடுத்து 20வது क्वेश्चन, கடைசி क्वेश्चन. கீழ்காணும் ஜோடிகளில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. முகவுரை என்ன? அரசு நெறிமுறை கோட்பாடு என்ன? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன? அடிப்படை உரிமைகள் என்ன? ஓகேங்களா? கடமைகள் என்ன? உரிமைகள் என்ன? முகவுரை என்ன அப்படின்னா நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் பகுதி அல்லன்னு சொல்லிட்டாங்க. எப்பா நம்ம முகவுரை நடத்தும் போதே சொல்லிட்டோம். முகவுரையை பத்தி ஒரு 3 கேஸ் உண்டு. பெருபார் யூனியன் கேஸ், எல்ஐசி இந்தியா கேஸ், கேசவானந்தா பாரதி கேஸ். இந்த கேஸ்கள் தான் தாண்டி வரும்போது கடைசியா இன்னைக்கு டேட் அடிப்படையிலையும் சரி, கடைசி கேஸ் அடிப்படையிலையும் சரி, நம்மளுடைய முகவுரை அரசியலமைப்புக்கு உட்பட்டது, அதில் ஒரு பகுதி தான். ஓகேதா? ஆனா அதிலிருந்து நமக்கு உரிமைகளை எடுக்க முடியாது, அதிலிருந்து பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது கிளாரிஃபை பண்ணுங்க. இது நெய்தர் சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் நார் ப்ரொஹிபிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படி தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகேதா? இங்கிலீஷ் மீடியத்துல தெளிவா புரிஞ்சுக்கிற இந்த வார்த்தை நெய்தர் நார் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு ஆதாரமாவும் எடுத்துக்கூடாது, இது ஒரு தடைக்கல்லாவும் நம்ம எடுத்துக்கூடாது. ஆனால் இது ஒரு பகுதி, அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரியாம்பிள். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன சொல்லிருக்காங்க? பகுதி அல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தவறுப்பா இது. ஓகேங்களா? தவறு. அடுத்து அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அரசின் கடமை. ஆமா, டிபிஎஸ்பிங்கிறது என்ன சொன்ன? கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தான் டிபிஎஸ்பி வச்சிருப்பாங்க. கரெக்ட். ஓகேங்களா? கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணணும்? சாராயத்தை ஒழிக்கணும். ஒழிக்கிறாங்களா? ஒழிப்பாங்க, மெதுவாக ஒழிப்பாங்க. ஓகேங்களா? குஜராத்தில் ஒழிச்சாச்சு, பீகாரில் வச்சு, தமிழ்நாட்டிலேயே ஒழிச்சிருவாங்க. அடுத்து என்ன செய்யணும்? இலவச கல்வி கொடுக்கணும். கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன செய்யணும்? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கணுமா? கொடுத்துட்டாங்க. எல்லாமே கொடுத்தாங்க, கொஞ்சமா கொடுத்துட்டு வராங்க. அப்போ டிபிஎஸ்பினா அரசின் கடமையை பத்தி பேசுது. ஓகே, அடிப்படை கடமைகள்னா என்ன? பாராளுமன்றத்தின் கடமைகள் அப்படின்றது அடிப்படை கடமையா? தப்புப்பா. அடிப்படை கடமைனா ஒரு சிட்டிசனுடைய அடிப்படை கடமை. இது தப்பு, இது தப்பு. ஓகே, பாராளுமன்றத்தின் அடிப்படை கடமை கிடையாது. ஓகே, அடிப்படை உரிமைனா என்ன? குடிமகனின் கடமைகள். ஐயோ, இதுவும் தப்பு. ஓகேங்களா?
அடிப்படை உரிமைனா ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமையா இருக்கும், கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய கடமைகளாக இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க சரியாக பொருந்தியுள்ளதுன்னா 2 மட்டும் தான் சரியாக பொருந்தியுள்ளது. முடிஞ்சு போச்சா? அப்போ லாஸ்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் பி முடிஞ்சது. அப்ப மொத்தமாக நம்ம 20 क्वेश्चन ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நான் இறுதியாக என்ன செய்வேன், 5 கேள்வி கேட்கிறேன். அந்த 5 கேள்விக்கு இப்போ ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஆன்சர் வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிருக்கேன். முதல் கேள்வி, சொத்துரிமை. ஒரு நபருக்கு சொத்து இருக்கு அப்படின்றது உரிமை. எந்த ஆர்டிக்கல் பேசுனது, அதை டெலிட் பண்ணிட்டோம், இப்போ எந்த ஆர்டிக்கல் பேசுது? 2 ஆர்டிக்கலையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 1 क्वेश्चन, ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்லிட்டேன். அடுத்து ரெண்டாவது क्वेश्चन நம்மளுடைய டிபிஎஸ்பி இருந்து கேள்வி கேட்கலாம். டிபிஎஸ்பி எத்தனையாவது பகுதி, எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் டிபிஎஸ்பி சொல்லுங்க. அடுத்து ஆர்டிக்கல் 32 என்ன, அதை சொல்லுங்க. ஆர்டிகல் 32 என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து 4வது क्वेश्चन ரொம்ப முக்கியமானது, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எந்த வருஷம் கமெண்ட் பண்ணுங்க. 5வது क्वेश्चन லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन, நாகாலாந்து மாநிலம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சீரியஸ் அடுத்த நாட்களில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.